வெல்கம் பேக் டு another வீடியோ. ஹோப் யூ guys doing fine and safe. நம்ம இந்த வீடியோவில் வந்து சிஎம்எஃபோட 65 வாட் சார்ஜர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பவர் 65 கேங் சார்ஜர். ஸோ இதில் வந்து 3 போர்ட் இருக்குது. மேலே வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஆரஞ்ச் கலரில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேக்கிங்கே வித்தியாசமாக இருக்குது. சிஎம்எஃபோட 65 வாட்ஸ் சார்ஜர் வந்து ஒரு ஆரஞ்ச் டேப் கொடுத்துருக்காங்க. அது பிடிச்சாலே வந்துடும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது பேக்கிங். ஓகே, இது ஃபுல்லாகவே அட்டை பாக்ஸ் தான். இதுக்குள்ளே வந்து சார்ஜர் அழகாக கொடுத்துருக்காங்க. நான் கூட இது உள்ள டப்பா மாதிரி இருக்கணுன்னே சரி டப்பாவே இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் சார்ஜர் இங்கே இருக்குது. சார்ஜருக்கே ஒரு யூசர் மேனுவலுங்க, இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க. ஒரு வாட்டும் என்ன போட்டு என்ன சைஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 போர்ட்டு ப்ளஸ் ஒரு வந்து யூஎஸ்பிஏ போர்ட் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சலு. மேலே இருக்க பெரிய போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிஏ டைப்பு. அது வந்து 36 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த டைப் சி சார்ஜர் நடுவில் இருக்கிறது வந்து 65 வாட்ஸ், கீழே இருக்கிறதும் வந்து டைப் சி தான், 65 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும். டைப் சி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே கீழே இருக்கிறதுல வந்து 45 வாட்ஸில் ஒர்க் ஆகும், நடுவில் இருக்கிறது வந்து 20 வாட்ஸில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ யூஎஸ்சி மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் லைக் யூஎஸ்ஏ டைப்பு யூஸ் பண்ணாலும் லாஸ்ட்டு கீழே இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது வழக்கம் போல் 45 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு 18 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து மேலே இருக்க யூஎஸ்பிஏவும் நடுவில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே 7.5 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். ரெண்டுமே ஒரே சார்ஜிங் தான் ஆகும். இல்லை நீங்கள் ட்ரிப்பிள் போர்ட்ஸ் நீங்கள் 3மே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போட்டாலுமே இது வந்து வீணே ஆகாது. இதில் அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் 3 போர்ட்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது வந்து 7.5 வாட்ஸு, நடுவில் இருக்கிறதும் 7.5 வாட்ஸு, லாஸ்ட்டில் இருக்க டைப் சி வந்து உங்களுக்கு 45 வாட்ஸில் சார்ஜ் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 அரௌண்ட் வரும். எம்ஆர்பி வந்து 4000 இருக்கும். ப்ரைஸ் வந்து 3000 அரௌண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லைக் ஆஃபர் டைம்ஸ்லலாம் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா லைக் இந்தமாரி சம்மர் டீல்ஸு அந்த மாதிரி நியூ இயர் பொங்கல் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 உங்களால் இந்த சார்ஜர் வாங்க முடியும். சார்ஜரோட வெயிட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குது. அப்போ உள்ள உண்மையாகவே விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். சிஎம்எஃப் வந்து இப்போ பிராண்ட்ஸில் எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து, ஆனால் உண்மையாகவே குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக ரொம்ப நம்புறது வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு. அதில் வந்து அதே மாதிரி அதில் வாரண்ட்டியும் இருக்குது, அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எப்படி வாரண்ட்டி கிளைம் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் இருந்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளமோ நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு காம்படிட்டர் சிஎம்எஃப்க்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்காங்க, அதை விட்ட சாம்சங் இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் நான் ஒரு காம்படிட்டராக கன்சிடர் பண்ணுறேன். இந்த விவோ, ஓப்போ இவங்களெலாம் நான் பெருசாக காம்படிட்டராக கன்சிடர் பண்ணலை. ஏன்னு எனக்கு தெரியல. லைக் யூஸ்வலாகவே எனக்கு வந்து பெரிய பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், இந்த பக்கம் சாம்சங், இவங்க 2 பேர் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஃபோன்ஸு, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஹெட்செட் ஆகட்டும், அவங்களோட இயர்ஃபோன்ஸ் ஆகட்டும், சார்ஜஸ் ஆகட்டும், கேபிள்ஸ் ஆகட்டும், இவங்க தான் வந்து மோஸ்ட்லி பக்கா குவாலிட்டியில் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வாரண்டியும் நல்லாயிருக்கும். கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நம்புகிறேன். கூகுள் பிக்சலோட ப்ராடக்ட்ஸு அது வந்து ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. லைக் சாம்சங்கோட கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது. ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த 45 வாட்ஸ் வந்து நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 40 to 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் ஆப்பிளோட கொடுக்குற அந்த 20 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ரொம்ப நேரம் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. அண்ட் அது வந்து அப்படி வாங்குறதுக்கு அந்த ஃபோன் வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 45-65 வாட்ஸ்க்கான சார்ஜர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம், அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கடைசி வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான சார்ஜர் தான் இது. ஃபோனும் வந்து ஆரஞ்சு கலரில் வாங்கினோம், இதுவும் வந்து ஆரஞ்சு கலர்லேயே இருக்கட்டும்னு சொல்லி வாங்கியிருக்கோம். நல்லா மேட்சிங்காக இருக்குது.
அதேமாரி இப்போ நான் ஆண்ட்ராய்ட் சைடில் இந்த சைடில் நம்புகிற கம்பெனிஸ்லாம் எது பார்த்தீங்கன்னா சாம்சங் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்எஃப், அப்புறம் ஜியோமி ப்ராடக்ட்ஸ். நான் இந்த சார்ஜர்ஸ், கேபிள்ஸ், ஃபோன்ஸ்லேயுமே ஜியோமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி வந்து சொல்லுவாங்க அவங்க ஒரு அயன் பாக்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி நான் முன்னாடிலேருந்தே ஜியோமி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னுமே என்கிட்ட வந்து ரெட்மி நோட் 6 ப்ரோலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து. அதெல்லாம் வந்து என்றைக்குமே இது வரைக்கும் பேட்ரி கூட சேஞ்ச் பண்ணல. இன்னுமே பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. வாங்கி கிட்டத்தட்ட 2017, 16, 17 18 வாங்கினது. கிட்டத்தட்ட இப்போ 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆக போகுது. ஆனாலுமே அந்த ஃபோன் அப்படியே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பேட்ரி கூட மாற்றல, அவ்வளோ நாள் நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ நான் ஆண்ட்ராய்டில் நம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஷாமி ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து ரேட்டுமே ரெட்மி ப்ராடக்ட்ஸ் ரேட்டுமே கம்மியாக இருந்துடும் உங்களுக்கு வந்து. அதே அளவுக்கு லைக் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் ரெட்மியில். ஜியோமி இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை என்கிட்ட நல்லாவே ப்ரைஸிங் இருக்குது, நான் வேறு எதாவது போகிறேன்னு நினச்சிங்கன்னா சிஎம்எஃப்பும் சாம்சங்கும் போங்க, இல்லை பிக்சல் போங்க. இது மூணுமே நல்லாயிருக்கும். ஆனால் பிக்சலோட சர்வீஸ் சென்டர், கூகுள் பிக்சலோட சர்வீஸ் சென்டர் உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு வாங்கின ப்ராடக்ட்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா, இப்போ நிறையா இருக்க ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் பாருங்கள் ஒரு வாட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க எதாவது எடுக்கலைன்னா மட்டும்தான் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அவங்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. லைக் அவங்க நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இல்லை. நமக்கு இருக்க ஒர்க்குக்கு நம்ம போய் எல்லா இடத்துலையும் சுற்றி கொடுத்துட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடு கிட்டே இருக்க ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. அதே மாதிரி நான் அந்த கம்பெனியவே சூஸ் பண்ணுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் ஒரு 65 வாட்ஸ்க்கான ஒரு நல்ல சார்ஜர் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் சிஎம்எஃபோட 65 வாட் கேங் சார்ஜர் நல்லாவே இருக்குது, பவர் அப் சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் எந்த மாதிரி சார்ஜர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதாவது ப்ராடக்ட்ஸை பற்றி இல்லை வேறு எதாவது டெக்கோட ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ரிவ்யூஸ் அண்ட் அதோட எப்படி இருக்குது இனிஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சொல்லிங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதை வாங்கி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மேலே வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சார்ஜர், நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. 3 போர்ட்டோட லைக் நம்ம இந்தியனோட இது இருக்குது, சூப்பராக இருக்கா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.